வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப முக்கியமான விஷயம். மீடியாக்கள் பெரிய அளவுல பெருசா ஒண்ணும் கவர் பண்ணாத ஒரு விஷயம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய, ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். என்ன நடந்தது? இது இல்லன்னா என்ன நடந்திருக்கும்? இருக்கிறதுனால என்ன நடந்தது? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் 35 இயர்ஸ் ஆஃப் எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சார்? எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. 91ல இது நடந்தது. 35 வருஷம் ஓடி போயிடுச்சு. ம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 24 வயசு எனக்கு இந்த நடக்கிறச்ச 24 வயசு அண்டு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஓகே. மன்மோகன் சிங் பேசினும்போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஸ்பீச்சுங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஸ்பீச். இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம்னா எப்படின்னா, இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு முன்னாடியே சாமானை வாங்கிடுவாங்க. ஓகே. பட்ஜெட்டில் விலை ஏறிடும். ம். அதுக்கப்புறமா வாங்க மாட்டாங்க. அனெக்ஸ்சர்லாம் கிடையாதா சார் அப்போ? அனெக்ஸ்டர்லாம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ அனெக்ஸ்டர் இருக்கும், பட் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஓகே. ஸோ எந்த விலை ஏறப்போகுதுன்னு காத்துட்ருப்பாங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி எல்லா சாமானும் வாங்கிடுவாங்க. பட்ஜெட்டில் நிச்சயமாக விலை ஏறும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றின பட்ஜெட் இது பட்ஜெட். பெட்ரோல் டீசல் பிரைஸும் பட்ஜெட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லை, அப்படின்னு பெட்ரோல் டீசல் கேள்வி தான் பட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ம். பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு ஈரா ஷார்ட்டேஜஸ் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது. ம். ஒரு ஃபோன் வாங்கணுன்னா 6 இயர்ஸ் ஆகும். ம். இப்போ ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் போகணுன்னா 6 வருஷம் ஆகும். ம். ஓஐடின்னு ஒன்று இருந்தது. நீங்கள் ஒரு 1000 2000 அந்த காலத்து 1000 2000 கட்டினீங்கன்னா கிராமுக்கு வந்து 100 கிராம் கோல்டு இருக்கிறச்ச நீங்கள் 10 கிராம் 15 கிராம் ஏதோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே லைன் கொடுப்பாங்க. ஒரு ஜோக் உண்டு. ஃபோன் லைன் சொல்கிறாங்க. ஆமாம், ஃபோன் லைன் தான் சொல்கிறேன் சார். அப்படின்னா இன்னைய கணக்குக்கு வந்து 1,00,000 ரூபா கட்டணுமா சார்? ஆமாம், அட்வான்ஸே. அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படின்னா, ஒரு ஜோக் அடிப்பாங்க. இன்னைக்கு கல்யாணம் உனக்கு ஆயிடுச்சுன்னா கேஸ் ஏஜென்சி கிட்ட கேஸ் கனெக்ஷன் புக் பண்ணி கையில் உனக்கு நான் கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்தேன்னா உன் பையன் கல்யாணத்தும் போது உனக்கு கேஸ் கனெக்ஷன் கிடைக்கும்பாங்க. ஸோ கேஸ் கனெக்ஷனே கிடைக்காது. ஸோ நீ கேஸ் கனெக்ஷன் மட்டும் வாங்கிட்டேன்னா நீ பெரிய ஆள். ஸோ எல்பிஜி கேஸ் கனெக்ஷனே கிடைக்காது. இதெல்லாம் பொக்கிஷம். ஸோ கேஸ் கிடையாது. இன்னைக்கு 2 நாளில் கிடச்சிருது சார். புது கனெக்ஷனே நீ வாங்க முடியாது, வாங்கவே முடியாது. இப்போ நீ மெட்ராஸ் வந்தல்ல, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா பேரில் கேஸ் கனெக்ஷன் இருந்ததா? எனக்கு நான் ரெண்டல் இது அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு கொடுக்கும். அதுக்கு தான் உன் கல்யாணத்தில் புக் பண்ணால் உன் பையன் காலத்தில் கிடைக்கும். ஓகே. ஸோ கேஸ் கனெக்ஷன் கிடைக்காது, டெலிஃபோன் கனெக்ஷன் கிடைக்காது. வெளிநாட்டு புஸ்தகம் இப்போ நினச்சா நான் புஸ்தகம்லாம் வாங்குறேன்ல, அது மாதிரி புஸ்தகம்லாம் வாங்க முடியாது. வெளிநாட்டிலேருந்து புஸ்தகம் ஆர்டர் பண்ணி வரதெல்லாம் வராது. ஆனால் இந்த பர்மா பஜாரெல்லாம் அந்த டைமில் தான் பயங்கர ஃபேமஸ். இதெல்லாம் வராது. கேமரா, பேகு, ஷூவு, செருப்பு எல்லாமே பர்மா பஜாரில் கிடைக்கும். ஃபாரின் டிவி பர்மா பஜாரில் வாங்கலாம். கேசட் பிளேயரு, வீடியோ கேசட் பிளேயரு, டேப் ரெக்கார்டர் இதெல்லாம் கூட நீங்கள் பர்மா பஜாரில் தான் வாங்கணும். இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. அது எப்படி சார் அங்கே வருது? ஸ்மக்லிங்கில் வரும். ஓகே. இந்த வட சென்னையில் சொல்கிற மாதிரி ஊக்கடிக்கிறது? ஊக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் கோவலம்னெல்லாம் நிறைய நடக்கும். ஓகே. என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே ஜப்பான்லேருந்து வர கப்பலில் கொலம்போலேருந்து டைவர்ட் பண்ணி அங்கேருந்து தோனியில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. போலீஸ்காரங்களாம் காசு கொடுத்துருவாங்க. கோவலமில் வந்து இறங்கும். அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி இது வழியாக பர்மா மசால் வழியாக போயிடும். ஓகே சார். லக்கி பாஸ்கர் படத்தில் காட்டுவாங்க. அதே மாதிரி. ஓகே. அதே தான். லக்கி பாஸ்கர் உண்மையான படம் தான். அது ஒன்றும் நடந்ததை கொஞ்சம் காமெடியாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அதான் நடந்தது. ஓகே. அவங்க வந்து அதர் சைடு ஆஃப் அந்த இஷ்யூவை பற்றி லீகல் தானே, அது எல்லாமே லீகல் தான். காலத்தால் பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறச்சா பணம் இருக்கும், திரும்பி பேங்க்கை செக் பண்ணுறச்சா பணம் இருக்கும். நடுவில் பணம் எங்கே போனால் உனக்கு என்ன? அன்னைக்கு அது லீகலாக இருந்தது, அது லூப் ஹோலாக இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? லூப் ஹோல் இப்போவும் பண்ணலாம். இப்போ என்னென்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. அப்போ கம்ப்யூட்டரைஸே ஆகாது. ஸோ ரிகன்சைல் பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகும். அந்த 10 நாளில் சர்க்குலேஷன் போயிருக்கும் பணம். அதே தான் வந்து இந்த சைடு இருக்கிறவங்களும் பண்ணாங்க, அந்த சைடு இருக்கிறவங்களும் அதான் ஹர்ஷத் மேத்தாவும் அதுதான் பண்ணாங்க. ஹர்ஷத் மேத்தா ஷோ காட்டுறச்ச பணத்தை கட்ட முடியல. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை கட்டியிருந்தாருன்னா பர்ஃபெக்ட் ஸ்கேமாக இருந்திருக்கும்.
இன்னொன்னு அவரு இந்த லெக்ஸஸ் கார்ல ஊர் ஃபுல்லா சுத்துனது எப்படி? அதனால தெரிஞ்சிருச்சு. ம். பட் அது கூட என்ன செக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே எஸ்பிஐல பணத்தை கட்டியிருந்தாருன்னா அக்கௌண்ட்டில் டாலி ஆகிருக்கும். ஓகே சார். 91க்கு வருவோம். 91க்கு முன்னாடி இத்தன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு சொன்னீங்க. நீங்களே பிரெட் வாங்குறதுக்கு லைன்ல நான் நின்னுருக்கேன் பிரெட் அப்படின்னு சொன்னீங்க. வாங்குறதுக்கு லைன்ல நின்னு என்ன நடந்தது சார்? ஏன்னா எங்களுக்கு பிரெட் வாங்குறதெல்லாம் ஈஸி. இப்போ போனோம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா உடனே வந்துருது. மாடர்ன் பிரெட்னு ஒரே ஒரு கம்பெனி தான் இருந்தது. கவர்மெண்ட் தான் சார். அதுவும் கவர்மெண்ட்டோட கம்பெனி தான். ஓகே. மழை பெஞ்சா சப்ளை வராது. கியூல நின்னா தான் கிடைக்கும். அந்த டைம்ல என்ன நடந்தது? அந்த பிரெட்டுக்கு அவ்வளோ தட்டுப்பாடு வந்தது? அப்படின்னா பிரெட்டே இருக்காதுல்ல. சாப்பாட்டுக்கே இல்லன்னு தானே சார் அங்க பிரெட்டுக்கு போறீங்க? அப்படி கிடையாது. ஆ. பிரெட்டுங்கிறது ஒரு லக்ஸரி ஐட்டம். ஓகே. அத சொல்லுங்க. பிரெட்டுங்கிறது ஆக்சுவலா லக்ஸரி ஐட்டம். இன்னைக்கு பிரெட்டுங்கிறது நமக்கு காமன் சாப்பாட்டுக்கு மேன் ஐட்டம். காமன் மேன் ஐட்டம். ஆ. அப்புறம் பால் வந்து பாட்டிலில் தான் வரும். ம். அதுக்கு நீங்கள் போய் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு கார்டு இருந்தது. கார்டை வச்சு தான் போடுவாங்க. ஸோ பாலே ஷார்ட்டேஜில் இருக்கும். ஸோ நீ போய் க்யூவில் நின்று தான் பால் வாங்கணும். இதெல்லாம் எதனால நடந்தது சார்? ஏன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் இதை அடிக்வேட் கேபிட்டல் கிடையாது. ப்ரொடக்ஷன் சப்ரஸ் ஆகிருந்தது. ஸோ வி ஆர் டூயிங் அ ஷார்ட்டேஜ் பேஸ்ட் எக்கானமி. தட் இஸ் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தோம். இம்போர்ட்ஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் இதை சப்ரஸ் பண்ணதுனால உனக்கு வேணுங்கிற அளவு இங்கே டிமாண்டுக்கு மீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. ம். வெளிநாட்டுன்னு உள்ள ஸோ 2 சைட்லேயும் டிமாண்ட் இருந்தது. ம். மக்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களால் பொருளையும் தயாரிக்க முடியல, பொருளையும் கொடுக்க முடியல. ம். இந்த ஆயில் ஷாக் வந்த அப்புறமா 1990ஸ்ல. 1989 வந்து ஓகே. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா உங்களால் இனஃப் இதையும் கட்ட முடியல. எது உங்கள் ஆயிலுக்கு வேண்டிய அளவுக்கு காசு கொடுக்க முடியல. ம். அண்டு நம்ம அப்போ வந்து கமர்ஷியல் பேங்க்கில் என்ன கடன் வாங்கியிருந்தோம், ம். அவங்களுக்கு வட்டி கட்டத்துக்கு பணம் இல்லை. ஓகே. சார் நீங்க குரு ஹிந்தியில வந்த மணிரத்னம் குரு படத்துல ஒரு சீன் ஒண்ணு வரும். இங்கிருந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணா, அதுக்கு ஈக்குவலன்ட்டா எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். ஆனா, அந்த படத்தோட ஹீரோ வந்து காலி டப்பாவ எக்ஸ்போர்ட் பண்ணாரு. அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சீன் ஒண்ணு அது வரும். உண்மையானது தான். அது என்னது சார் நடந்தது ஆக்சுவலா? ஏன்னா அவ்ளோ அதாவது அதை 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஒரு நல்லவன் பண்ணதும் இன்றைக்கி டிவியில் வருது. ம். டைட்டன்னுங்கிற ஒரு படத்தில் இந்த அந்த இது கவரால் ம். டைட்டனில் ம். ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வந்து 10 ரூபா பொருளை வெறும் பக்கெட்டை எக்ஸ்போர்ட் பண்ணனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதாக காமிச்சாங்க. ம். அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ரியல் எக்ஸ்போர்ட் அது பண்ணாங்க. எப்படி நடக்கும் சார்? நம்ம இந்த கம்பெனி பேரே விட்டுருவோம். கம்பெனி பேரே இல்லாம, இப்ப உதாரணத்துக்கு நம்ம இங்க நகைய இப்போ இம்போர்ட் நான் பண்ணோம்னா இருக்கேன் நான் இருக்கேன்னு வச்சுக்கோ, ம். நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு கணக்கு காமிச்சேன்னா எனக்கு ஈக்குவலாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே விடுவேன். லைசென்ஸ் குடுப்பாங்க. லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. என் தம்பியை நான் வெளியே போய் உட்காத்தி வச்சிருவேன் வெளிநாட்டில். ம். நான் இங்கேருந்து அவனுக்கு பொருள் அனுப்புவேன். ம். அவன் எனக்கு ஈக்குவலாக அங்கேருந்து பணம் அனுப்பிச்சிடுவான். நான் பொருள் அனுப்பிச்சது என்ன அனுப்பிச்சேன்? வெறும் டப்பா. வெறும் டப்பா. அவன் அனுப்பிச்சிட்டான். மீதி காசு வந்துடுச்சுன்னு அவன் அனுப்பிச்சிட்டான் காசை. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு லைசென்ஸும் கிடைச்சிரும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கிடச்சிடும். இம்போர்ட் பண்றதுக்கு. ஏன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். எக்ஸ்போர்ட்டில் ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ம். அந்த 100 ரூபாய்க்கு இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. இம்போர்ட் வாங்கினதுலேயே வந்து பணம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு கட்டுவாங்கல்ல, ம். அதில் எக்ஸ்ட்ரா கட்டி அந்த பணத்தை எடுத்து இவனுக்கு கொடுத்துருவாங்க. திரும்பி இதுக்கு வரணும்ல, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு காசு வரணும்ல, ம். அதை கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இது ரொட்டேஷன் தான். ஸோ பயங்கர ரொட்டேஷன். இது நடந்தது தப்பு. ம். கரெக்டாக பண்ணது டைட்டன் மாதிரி கம்பெனி. ம். அவங்க என்ன பண்ணால் மாட்டிக்கிட்டான். ம். அவன் என்ன நினச்சான், வாட்சுக்கு வந்து அசம்பிளி இம்போர்ட் பண்ணுறதுக்கு கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினச்சான். ஸோ 18 கேரட் ஜுவல்லரி அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகே. ஸோ 18 கேரட் ஜுவல்லரி பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் வர வச்சு 18 கேரட் ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க அனுப்பிச்சாங்க. அதுக்குள்ளே யூரோப்பில் டிமாண்டு மாறிடுச்சு. ஸோ தே ஹேட் மிஷினரி டு மேக் கோல்டு ஜுவல்லரி, பட் தே ஹேட் நோ மார்க்கெட். அதனால் இந்தியாவில் அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணி 22 கேரட் மாற்றி இந்தியாவில் லான்ச் பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆச்சு. தனிஷ்கோட ஃபவுண்டேஷனே இந்த இம்போர்ட் சப்ஸ்டியூஷனில் வந்த ப்ராப்ளம் தான். இந்த ஹோல் ஐடியா என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு டாலர் பற்றாக்குறை. ம்.
அந்த டாலரை எப்படி உள்ளே கொண்டு வரலாங்கிறதுக்கு பல ஸ்கீமு. ம். ஒன்று என்ஆர்ஐயை கையில் காலில் விழுந்து கொடுக்கறது, ம். என்ஆர் பாண்ட்ஸ் ம். அப்படின்னு கொடுப்பாங்க. ம். டாலர் நீ காசு கொடுக்கணும், ரூபாவில் இவங்க திரும்பி தருவாங்க. 10 வருஷத்துக்கு டேக்ஸ் இல்லாமல் 10% 12% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ம். இது கல்ஃபில் இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டு. ம். அதுக்கப்புறம் ரிசர்ஜென்ட் இந்தியா பாண்ட்ஸு டாலர்லேயே நீ வாங்கிக்கலாம். என்ன பாண்டுங்க சார்? ரிசர்ஜென்ட் இந்தியா பாண்டு, ரிசர்ஜென்ட்டா? ஓ! ரிசர்ஜென்ட் இந்தியா இந்தியா பாண்ட்ஸ். பாண்டு. அப்போ ஓகே. நீ டாலர்லேயே கொடுத்து டாலர்லேயே வாங்கிக்கலாம். ஓகே. அது வாஜ்பாய் பீரியடில் வந்தது. ஆ. அதுக்கு முன்னாடி டாலரில் கொடுத்து ரூபாவில் வாங்குற மாதிரி பாண்டெல்லாம் மன்மோகன் சிங் போட்டார். ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், டியூவல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொண்டு வந்தார். ம். அதாவது கரன்சியை வந்து டீரெகுலேட் பண்ணாங்க. ம். டிவேல்யூ. ஏன்னா இதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, கரன்சியை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஹை வேல்யூவில் வச்சதுனால ம். அது வேல்யூவே கிடையாது. ஸோ அந்த வேல்யூவில் டாலர் விற்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. நீ $5 ஒரு டாலர் அப்படின்னு வச்சேன்னா ₹5 குடுத்து வாங்க ஆள் இல்ல. வாங்கிறதுக்கு ஆள், $5 கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தான். ம். டாலர் சப்ளை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆ. இன்னும் பிளாக் மார்க்கெட்டில் ₹15 விற்று இருந்தது. ஓகே. அப்போ எங்கள் அப்பா சவுதியில் இருந்தார், நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ம். 2 ரேட் சொல்லுவாங்க. ம். நீ கொண்டு போய் கவுண்டரில் கொடுத்தா ஒரு ரேட்டு, வெளில வந்தால் அதோட டபுள் ரேட்டில் மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு ஆள் இருப்பான். அப்ப நீங்க இங்க வாங்கி அங்க குடுத்தாலே ₹10 லாபம். லாபம். ஆனால் எங்கள் அப்பாலாம் பண்ணலை, பண்ண ம். விட மாட்டார். ரொம்ப ம். தேசபக்தர். ஓகே. பெட்ரு நீங்கள் இப்போ சவுதியிலேருந்து டாலர் கொண்டு வந்தேன்னா, நான் வந்து வெளியில் வாங்கவே முடியாது. கவர்மெண்ட் உங்களுக்கு டாலர்லாம் தராது. ஓகே. நீ வந்து வெளியில் கொடுத்தேன்னா ₹10 கிடைக்கும், உள்ளே கொடுத்தா ₹5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். வெளில ₹25, கவர்மெண்ட் ₹25 கொடுத்ததுன்னா வெளில ₹35 விற்கும். ஸோ அவர் என்ன பண்ணார், கரன்சியை டெப்ரிஷியேட் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு 3 மெத்தடில் ஹாப், ஸ்கிப் அண்ட் ஜம்ப் அப்படின்னு சொன்னாங்க. ஹாப், ஸ்கிப், ஜம்ப். ஓகே. அதாவது என்ன பண்ணார், முதல்ல ஒரு வாட்டி ரேட்டை குறைச்சாரு, ம். ரியாக்ஷன் பார்த்தாரு, ம். அதான் ஹாப்பு. ம். அப்புறம் இன்னொரு கொஞ்சம் டீப்பர் புஷ் பண்ணார், ஆ. மார்க்கெட் எப்படி பார்க்குறதுன்னாரு. கடைசியாக ஒரு நாளைக்கு என்ன சொல்லிட்டாரு, ஃபுல்லாக குறைச்சிருன்ட்டார், அதான் ஜம்ப்பு. டிவேல்யூ பண்ணிடுங்க. ரீவேல்யூ பண்ணுற அன்றைக்கி பெரிய கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. ஆ. அது அப்புறம் வெல்கம் பண்ணாங்க. ஆர் வெங்கட்ராமன் தான் பிரசிடென்ட் அப்போது. ம். ஆர் வெங்கட்ராமன் கூப்பிட்டு நரசிம்மராவ் சொல்லிட்டேன், இது மாதிரி டிவேல்யூ பண்ணால் இந்திரா காந்தி தோத்தாங்க எலெக்ஷனு, ம். நீ ஹிஸ்ட்ரி இது மாதிரிலாம் டிவேல்யூ பண்ண விடாதுன்னு. நரசிம்மராவ் முன்னாடி பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ம். அவர் என்ன பண்ணார், கரெக்டாக ஒரு 9 காலத்தால் 8:45 மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு ம். டிவேல்யூ பண்ணாதன்ட்டார். ம். உடனே மன்மோகன் சிங் என்ன பண்ணார், வெயிட் பண்ணார். 9:00 பை 9:30 கரெக்டாக கூப்பிட்டாரு. இப்போ பிரைம் மினிஸ்டர் சேஸ் டிவேல்யூஷன். ஸ்டாப் டிவேல்யூவேஷன், வி வித்ட்ரா தட் அப்படின்னாரு. சார் நான் ஆல்ரெடி மார்க்கெட்டில் சொல்லிட்டேன்னாரு. இஸ் இட் ஸோ ஓகேன்னு வச்சிட்டார். அவருக்கே தெரியும் 9 மணிக்கு வெளில போயிடும்னு. அப்புறம் 9:30 கூப்பிட்ருக்காரு. நான் கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டார். அது ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி. ஓகே. அதே மாதிரி ஒரு ஒரு வெஹிக்கிளுக்கும் எல்லா சாமானுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் லிமிட் இருக்கும். ம். அந்த ப்ரொடக்ஷன் லிமிட்டை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க. யார் வேணால் லைசன்ஸ் இல்லாமல் எவ்வளோ வேணால் ப்ரொடியூஸ் பண்ணணும். யூ கேன் ஓகே. முன்னெல்லாம் லைசன்ஸ் ராஜ். நீ வந்து இப்போ இப்போ நீ 2 வீலர் மேனுஃபேக்சர் பண்ணணும், நீ இப்போ போய் உடனே லேண்ட் வாங்கி ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி 2 வீலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போல்லாம் 2 வீலர் மேனுஃபேக்சர் பண்ணணுன்னா லைசன்ஸ் வேணும். ம். எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லும். மார்க்கெட்டில் டிமாண்ட் 20,000 ஸ்கூட்டருக்கு இருந்தால் 10,000 ஸ்கூட்டருக்கு தான் பர்மிஷனே கொடுப்போம். ஸோ பர்பெச்சுவலாக ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கும். ஓகே. இது ரொம்ப ஃபேமஸ் மான்டெக் சிங் வாலியாவோட பேக் ஸ்டேஜ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் வந்திருக்கு. மான்டெக் சிங் அலுவாலியா. ம். அக்கியோ மொரிதா, ஒன் ஆஃப் தி பீப்புள் ஹூ மை டாக் இன் தட் புக். ம். இப்போ வரப்போகிற புக்கில் அதை சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல வந்து ஜப்பான்லேருந்து இன்வெஸ்டர்லாம் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிடுவாங்க. ம். அக்கியோ மொரிதா கூப்பிட்டு வந்து உட்காத்திடுவாங்க நரசிம்மராவோட. அவன் என்னெல்லாமோ ப்ராப்ளம் சொல்லுவான், இந்தியாவில் இது ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், லைசன்ஸ் ப்ராப்ளம். ஒன்று நரசிம்மராவ் சொல்லுவார், மிஸ்டர் மொய்தா, யூ ஸ்டார்ட் மேக்கிங் டிவிஸ், ஐ வில் மேக் ஷுவர் நோபடி டாக்ஸ். ம். அப்படி தான் சோனி டிவி இந்தியாவுக்கு வந்தது. ஓகே. அதுக்கு முன்னாடி கல்ஃபில் நாங்கள் சோனி டிவி தூக்கிட்டு வந்தோம். அதில் ஒரு ஃபேமிலி, சிந்தி ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க தான் பின்னாடி ஷாவாலஸ் வாங்கினாங்க. ஷாவெலஸ்ங்கிறது ஒரு டிவி. ட்ரிங்கிங் ட்ரிங்க். கரெக்ட். ஓகே. அந்த கம்பெனியை வாங்கினாங்க. அவன் ஒரு சிந்தி. அவன் ஜம்போ எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனி வச்சுருந்தான். அவன் தான் சோனிஸ் பிக்கஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இன் துபாய். அவன் வந்து ஸ்மகிள் பண்ணி இங்கே மெட்டீரியல் அனுப்புவான். ஓகே. இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருந்தான்.
அங்கே பண்ண பணத்தை வச்சு இங்கே நிறைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணான். ஷாவலிஸ் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் கம்பெனி. அவன் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டான். ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ்ன்னு இருக்கிற பிராண்டை வந்து அவன் தம்பி தான் ரொம்ப நாள் ஓன் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகே சார். இப்போ இந்த இடத்துல மன்மோகன் சிங் எங்கே வராரு? இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, லைசன்ஸ் ராஜ் ப்ராப்ளம் இருந்தது, இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது இருந்தது, நமக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் இருந்தது. இந்த இடத்துல மன்மோகன் சிங் எங்கே வராரு சார்? மன்மோகன் சிங் பல இடத்துல எல்லாம் முன்னாடியே உட்காந்துருக்காரு. டெப்டி சேர்மன், பிளானிங் கமிஷனர். அவர் பொலிட்டீஷியனாக இருந்தாரா இல்லை எக்கனாமிஸ்டாக? இந்த ஹர்ஷத் மேத்தாங்கிறது 91க்கு முன்னாடியும் இருந்ததா இல்லை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சு? 1991 தான் ஆரம்பிச்சு. ஓகே. இது பேசிக்லி என்னென்னா, எல்பிஜி நடந்து, அதாவது அந்த ரிஃபார்ம் நடந்து 2 வருஷத்துல இது நடக்குது. உடனே நடக்குது. அப்படின்றப்போ இந்தியாவை மற்ற நாடுகளில் எப்படி பார்த்தாங்க? இந்தியாவோட கிரெடிபிலிட்டி வாஸ் வெரி ஹை. பிகாஸ் எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.